தமிழக முதல்வர் அவர்கள் சென்ற முறை போராட்டத்தில் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார். மேலும் தேர்தல் வாக்குறுதி அளித்துள்ளார். எங்களுக்காக மூவர் குழு அமைக்கப்பட்டு 3 வருடம் ஆகிறது. ஆனால் அந்த குழுவோட அறிக்கை இதுவரைக்கும் என்ன ஆச்சுன்னே எங்களுக்கு தெரியல. நாங்க கடந்த 16 வருஷமா போராடிட்டு இருக்கோம். இது ஜனநாயக நாடு. இங்க போராடுறதுக்கு கூட ஒரு உரிமை இல்லைன்றதை எங்களால் ஏத்துக்கவே முடியல. நாங்க ஒரு ஆசிரியர்கள், பல பேருக்கு பாடம் சொல்லித்தரோம். ஆனா எங்களுக்கே இங்க எங்கள் உரிமைகளுக்காக போராட முடியலைன்ற போது நாங்க மாணவர்களுக்கு என்ன சொல்லித்தரதுன்னே எங்களுக்கு தெரியல. இது ஜனநாயக அடக்குமுறை என்றதை நாங்க கருதுறோம். ரொம்ப கடுமையா இருக்கு. நாங்க கடந்த வருஷமா நாங்க போராடும் போது பாத்தீங்கன்னா எங்களுக்கு காவல்துறை அடக்குமுறை எதுவும் நடக்கல. ஆனா இந்த வாக்குறுதி கொடுத்த ஆட்சியில தான் எங்களுக்கு இந்த அடக்குமுறையை நாங்க எதிர்கொண்டிருக்கோம். கடந்த முறை 8 நாள் டிபிஏ வளாகத்துல போராடும் போதும் இதே மாதிரி எங்களை காலையிலே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கே போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இரவு முழுக்க ரயில் நிலையங்கள் இந்த ஆசிரியர்கள் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி இரவு முழுக்க எங்களை நம்ம வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட்ல போயிட்டு கொண்டு போய் இறக்கி விட்டாங்க. அப்படிலாம் நடந்தது. முதல்வர் சொன்னாரு, வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றலையா, கோட்டைக்கு வாங்க, நேரா கேட்கலான்னு முதலமைச்சர் சொன்னாரு. நாங்க நேரா வந்தோம்னா இப்ப காவல்துறை வச்சு எங்க அடக்குமுறை பண்றாங்க. கடந்த 16 வருஷமா நாங்க விடுமுறையில மட்டும்தான் போராடிட்டு இருக்கோம். அப்ப நாங்க அறவழியில தான் போராடணும். எங்களால பொதுமக்களுக்கோ யாருக்கோ மாணவர்களுக்கு கூட எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாங்க 16 வருஷமா போராடுறதுனால இனிமே எங்களை இந்த அரசாங்கம் சுட்டு கொன்னா கூட நாங்க அதை பத்தி நாங்க கவலைப்படவில்லை. இங்க இருக்கிற அத்தனை ஆசிரியர் உயிர் போனா பரவாயில்ல, எங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும். அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, போலீஸ் ரிமாண்ட் பண்ணாலும் சரிதான், எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரிதான், அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஒரு உரிமைக்காக போராட முடியலன்ற போது இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறதே வேஸ்ட் தான் நாங்க நினைக்கிறோம். அது தவறான ஒண்ணுதான், அடக்குமுறை, அவ்வளவுதான். போராடி தான் ஆட்சிக்கு வந்தாங்கன்னு அந்த அரசு சொல்றாங்க. இந்த அரசு பல போராட்டங்களை சந்தித்து தான் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கு. அதற்கு ஒரு காரணம் நாங்களும் தான். ஏன்னா அத்தனை ஆசிரியர் நாங்க பல வருஷமா போராடி இருக்கோம். ஏன்னா இந்த 16 வருட போராட்டத்திற்கு காரணம் யாருன்னா இதே அரசாங்கம் தான். அப்ப இந்த அரசாங்கம் எங்க பிரச்சனை தீர்வுன்னு முதலமைச்சர் சொன்ன வாக்குறுதியை நம்பிதான் நாங்க வாக்குறுதி நம்பி ஓட்டு போட்டோம். ஆனா இன்னைக்கு இத்தனை ஆசிரியரும் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம்.